அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும் பொழுது மும்மூர்த்திகளினுடைய சர்ச்சையை முடிச்சு வச்சிருக்காரு முருகப்பெருமான். அதாவது இளஞ்சி குமாரர் கோவிலினுடைய மர்மம் அப்படிங்கிறது இன்றளவு விலாகாத ஒன்றாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த கோவிலினுடைய பல்வேறு அம்சங்கள் நம்மளை வியப்படைய வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த கோயிலுடைய மூலவராக கருதக்கூடிய முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் மும்மூர்த்திகளினுடைய சர்ச்சையை முடித்து வைத்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அந்த திருத்தலம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த திருத்தலத்தை பற்றிய மேலும் வியப்பூட்டக்கூடிய நம்மளை மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய தகவல்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்திற்கு அருகே இந்த திருக்கோவில் இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்குங்க. சுற்றிலும் ஏகப்பட்ட வாழை மரங்கள், தென்னை மரங்கள், பலா மரங்கள் அப்படின்னு கண்களுக்கு குளுமையாகவே காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இளஞ்சி குமாரராக காட்சியளிக்கிறாரு இறைவன். இறைவி பெயர் பார்த்தீங்கன்னா இருவாழுக ஈசர்கினியாள் அப்படின்னு சொல்லலாம். தலைவிருட்சமாக மகிழ மரமும் தீர்த்தம் சித்ரா நதியாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா நதியில் கபிலர், காசிபர், துர்வாசர் மூவருக்கும் யார் முதன்மையான கடவுள் அப்படின்ற சர்ச்சை எழுந்திருக்கு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு ஒவ்வொருவரும் வாக்குவாதம் செய்து வந்திருக்காங்க. இதனை கண்ட முருகப்பெருமான் இவர்களிடம் தோன்றி மூவரும் ஒருவர் தான் என்ற தத்துவத்தை உணர்த்தினார். முருகன், வள்ளி, தேவசேனா சகிதம் இவர்களுக்கு காட்சியளித்தாங்க. ஒரு சமயம் சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கும்போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இதனை சமன்படுத்துவதற்காக சிவன் அகஸ்தியரை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்போது குற்றாலம் வைணவர்களினுடைய பிடியில இருந்ததால் அங்கு இவரை அனுமதிக்கல. அதனால் அகஸ்தியர் சித்ரா நதிகரையில் வெண்மணலால் ஒரு சிவலிங்கம் செய்து வழிபட்டார். இன்றும் அந்த வெண்மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இந்த திருக்கோவிலில் இருக்கிறதுங்க. அகஸ்தியர் வைணவர் தலமாக இருந்த குற்றாலத்தை மீண்டும் சிவத்தலமாக மாற்றினார். நீரும் தாமரையும் நிறைந்த இடமாக இருந்ததால் இந்த இடத்திற்கு இளஞ்சி என பெயர் வந்திருக்கிறது. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் அப்படின்னே சொல்லலாம். 14வது நூற்றாண்டில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு 15வது நூற்றாண்டில் சொக்கம்பட்டி ஜாமீன்தார் காலத்தை பாண்டியன் இதனை விரிவுபடுத்திருக்காங்க. இந்த இடம் சிவத்தலமாக இருந்தாலும் முருகன், வள்ளி, தெய்வானையுடன் இங்கு அருள் பாலிக்கிறாங்க. முருகன் அம்மையப்பருடன் இந்த திருத்தலத்தில் காட்சியளிப்பதால் இங்கே ஏராளமான திருமணங்கள் நடைபெறுது. இளஞ்சி என்ற சொல்லுக்கு ஏரி, குளம், பொய்கை மற்றும் மகிழ மரம் என பல பொருட்களும் இருக்கிறது. இளஞ்சி குமாரன் வரதராஜ பெருமாள் எனவும் அழைக்கப்படுகிறார் முருகன். கருவில் உதித்த அவதாரம் கிடையாது, சிவனின் அங்க அவதாரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தினசரி 6 கால பூஜை நடைபெற்று வருகிறது. இங்கு சித்திரை பிரம்மோற்சவம், மாசி மாதம் கந்த சஷ்டி, தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் சிறப்பாகவே நடைபெறும். தென்காசி செங்கோட்டை மார்க்கத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவிலையும், குற்றாலம் செங்கோட்டை மார்க்கத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கிறது. 1951வது ஆண்டு இந்த கோவிலில் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நூலகத்தில் எண்ணற்ற ஆன்மீக நூல்களும் இருக்கிறதுங்க. சாண்டோ சின்னப்ப தேவர் இந்த திருக்கோவிலுக்கு சண்முக பிரகாரம் கட்டி கொடுத்தார். அதனால் இந்த ஊரில் மா, பலா, வாழை, கமுகு, தெனை மரங்கள் சூழ்ந்த பகுதியாக காணப்படுது. 3 முனிவர்களின் சந்தேகத்தை தீர்த்த முருகன் இத்திருத்தலத்தில் மும்மூர்த்தியாக அவதரித்த தலமாகவே இருக்கிறது. இந்த கோவிலில் கிழக்கு, மேற்கு அப்படின்னு 2 வாயில்கள் இருக்குங்க. கிழக்கு வாயிலில் அழகிய நந்தவனம் இருக்கிறது. இருவாழுக நாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்கிறது. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா சிறப்பாகவே நடைபெறும். இந்த
விழாவில் முதல் நாள் முருகன் பிரம்மனாகவும், 2ஆம் நாள் திருமாலாகவும், 3ஆம் நாள் சிவனாகவும், 4ஆம் நாள் மகேஸ்வரனாகவும், 5ஆம் நாள் சதாசிவ மூர்த்தியாகவும் தோன்றி 6ஆம் நாள் வெள்ளி மயில் ஏறி சூரனை சம்ஹாரம் செய்கிறார். தை மாதம் தெப்பு திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. தினசரி காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலையும் நடை திறந்திருக்கும். இத்திருக்கோவிலில் சிவன் இருவாழுகநாதர் மற்றும் அம்பாள் இருவாழுக ஈசர் கினியால் என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறாங்க. இந்த திருத்தலத்தில் திருமணம் செய்வது விசேஷமாகவே கருதப்படுது. அதனால் முகூர்த்த நாட்களில் எண்ணற்ற அளவில் திருமணங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவிழாவாக சித்திரையில் 10 நாள் கந்த சஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, ஆவணி பவித்ர உற்சவம், நவராத்திரி, திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி அப்படின்னு இந்த திருத்தலத்தில் திருவிழாக்கள் கோலாகல கட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலத்தினுடைய தல சிறப்பாக அகத்தியரால் வெண்மணலில் பிடித்து வைக்கப்பட்ட சிவன் இங்கு இருவாழுக நாயகராக அருள் பாலிக்கிறாரு அப்படிங்கிறது தாங்க. இங்கு சுவாமிக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பக்தர்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்டே செய்யப்படுகிறது. குமாரரின் வாகனமான மயில் அவருக்கு இடதுபுறத்தில் வடக்கு நோக்கியபடி இருக்குங்க. குமாரருக்கு இடப்புறம் அகஸ்தியரால் மணலில் பிடித்து வைக்கப்பட்ட சிவன் இருவாழுக நாயகராகவும், அவரது உமையால் இருவாழுக ஈசக்கினியாலாகவும் இருந்து அருள் புரிகிறாங்க. தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய இளஞ்சி முருகன் கோவில் வித்தியாசமான முறையில் பக்தர்கள் காணிக்கையும் செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்திக்கும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதும் மாதுளை முத்துக்களால் செய்யப்பட்ட வேல் மற்றும் சேவர்களுடைய காணிக்கையாகவே செலுத்துகிறாங்க. இந்த திருத்தலத்தில் பிரார்த்தனைகளாக திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, தொழில் சிறக்க, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக அப்படின்னு வேண்டிக் கொள்ளப்படுதுங்க. வேண்டிக் கொண்ட செயல்கள் நிறைவேறிட சுவாமிக்கு முடிக்காணிக்கை செலுத்தி பால் அபிஷேகம் மற்றும் விசேஷ அர்ச்சனை ஆராதனைகளும் செய்யப்பட்டு காவடியும் எடுக்கப்படுது. குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கி நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய இளஞ்சி முருகன் கோவிலில் வித்தியாசமான முறையில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்திக்கும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதும் மாதுளை முத்துக்களால் செய்யப்பட்ட வேல் மற்றும் சேவர்களுடைய காணிக்கையாக செலுத்துறாங்க. சிவபெருமானின் திருமணம் காண யாவரும் கைலாயம் சென்றதால பூமி வடக்கே உயர்ந்து தெற்கே தாழ்ந்திட அதனை சமன்படுத்த அகத்தியர் தெற்கே வந்தார். சிவனின் திருமணத்தை காண அவர் விரும்பிடவே திருக்குற்றால நகரில் இருக்கும் தம்மை பூஜிக்க திருமணமும் நடன காட்சியும் அவருக்கு கிட்டும் என கூறியும் அருள் புரிந்தார். அதன்படி அகத்திய முனிவர் திருக்குற்றாலம் வந்தார். அங்கு சங்கு வடிவிலான பெருமாள் கோயில் இருந்திருக்கிறது. சிவனடியாரான இவர் அக்கோயிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் இவர் இளஞ்சி வந்து சிவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்க அருளும்படியாக குமாரரை வேண்டினார். குமார பெருமானும் அருள் வழங்க அகத்தியர் சிற்றாற்றின் கரையில் குமாரருக்கு அருகிலேயே வெண்மணலை குவித்து பூஜை செய்தார். அவ்வாறு மணலை குவித்து அகத்தியர் பூஜை செய்த லிங்கம் இருவாழுக நாயகர் பெருமை பொருந்திய அகத்தியரால் வெண்மணல் கொண்டு செய்யப்பட்டவர் எனும் திருப்பெயரால் அழைக்கப்படுகிறார். அதன் பின் அவர் திருக்குற்றாலம் சென்று வைணவ வேடம் பூண்டு அரியை அரசனாக மாற்றி வணங்கினார். இவ்வாறு சிவபெருமானை வழிபட அகத்தியருக்கு அருளியவராக இத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திகழ்கிறார். இத்தலத்தில் இருக்கும் விநாயகர் செண்பக விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இளஞ்சியில் வீற்றிருக்கும் குமாரர் கட்டில் அமைக்கும் கோலத்தில் அருள் புரிகிறார். இவருக்கு தோசை, அப்பம், படை நிவேதனமாக படைக்கப்படுது. பிரம்மதேவரும் இந்திரனின் குமாரரை வணங்கி அருள் பெற்று சென்ற பெருமை பெற்ற தலம். இவரை அருணகிரியார் என்ற திருப்புகழில் வரதராஜ பெருமாள் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைத்தும் சிறப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். அகத்தியரால வெண்மணலில் பிடித்து வைக்கப்பட்ட சிவன் இங்கு இருவாளுக்கு நாயகராக அருள் பாலிப்பது
மிகவும் சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுதுங்க. முடிந்தால் இத்தலத்தில் சென்று இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் சிவனாரையும் வழிபட்டு வருவதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்ற ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.